பச்சை மலை மீது உன் லீலை. ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே நல்ல மழைங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோமா இல்லை மழைக்கு போகிறோமானே தெரியலை. ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு vlog போட்டிருக்கேங்க. என்ன vlogனா பர்த்டே ஃபங்க்ஷன் vlog தாங்க. என்னென்னா காவிய மொழின்னு ஒரு பாப்பா பேர். அவ்வளோ அழகாக இருக்குது தமிழ் பேர். இந்த பாப்பாவோட பிக்சர்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் பாப்பா எப்படி எப்படிலாம் இருந்தா அப்படின்றத ஃபோட்டோவாக எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த குழந்தை குட்டி பாப்பா காவிய மொழி, காவியத்துக்கு ஏற்ற மொழியாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பேரும் அதோட நேமில் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்காங்க. பரவாயில்லைங்க. ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போயிட்டேங்க. நல்ல மலைங்க. போரூர்லலாம் போய் நின்றுட்டே போனோம். போரூரில் தான் ஃபங்க்ஷனு. போரூருக்கு முன்னாடி பாதி தூரத்தில் நின்றுட்டு தான் போனோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு செல்ஃபியை போட்டுக்கிட்டோம். நம்ம செல்ஃபி எங்கேயும் போனால் ஒரு செல்ஃபி தானே. இவங்க கூட ஒரு செல்ஃபினா அதோட பத்தாதுக்கு அம்மா பொண்ணு ஒரு செல்ஃபிங்க. இது பத்தாதுன்னு பொண்ணுக்கிட்ட அவனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு மகளே அப்படின்னு என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டேங்க. நல்லா இருக்கா ஃபோட்டோ செல்ஃபி அக்கா? A few moments later. ஃபங்க்ஷனுக்கு போனால் முதல் வேலை என்னங்க, இலையை போட்டு உட்கார வேண்டியதான். முதல்ல இலையில நல்லா அழகாக பிரெட் அல்வா வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி. நான் அப்புறம் என்னடா வரும் அப்படின்னு பார்த்தா மட்டன் பிரியாணி இல்லை, சிக்கன் பிரியாணி. நான் காலையில் மட்டன் பிரியாணி வீட்டில் செஞ்சுட்டேன்னா அதோட ஒரு உருட்டை எப்படி நம்ம சித்துவை நான் செஞ்சு காட்டுவாங்க. எப்படி இப்படி என்ன சித்து விளாக்கை பார்த்து என் பிள்ளைங்க பண்ணுறதை பார்த்து நானுமே கெட்டு போயிட்டேங்க பாருங்க. இப்படி ஒரு பெரட்டு ராணியன் பச்சடி கொஞ்சம் இதெல்லாம் தொட்டு சாதத்தையும் பெரட்டி ஒரு பெரட்டு சாப்பிட்டாச்சுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போமா? Thank you so much.